ஹலோ ஸ்வீட் ஹார்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டேவோட எஃப்எஃப் நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாமா? ஸோ லாஸ்ட் பார்ட் யாரெல்லாம் பார்க்கலையோ போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ லாஸ்ட்டாக டேவும் ஜிக்கும் பிஸ்னஸ் பற்றி பேச போயிருப்பாங்கல்ல. ஸோ போன விஷயமே ஓகே ஆகிட்டுருக்கோ, 2 பேருமே அங்கேயே தான் இருக்காங்க. ஸோ இங்கே உங்கள் வீட்டில் அப்பா உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காரு. அப்போ தான் நீங்கள் வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வரீங்க. ஸோ அவர் டிவி பார்த்ததோ ஓடி போய் அவர் பக்கத்தில் உட்காந்துட்டு, ஹை டிவி பார்க்குறீங்களா? நானும் பார்க்குறேன்ப்பா. ஓகே பேபி, கொஞ்ச நேரம் பாரு, அப்பா கூட சேர்ந்து, சரியா? ஓகே அப்படின்னு சந்தோஷமாக உட்காந்து டிவி பார்க்குறீங்க. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு நீங்கள் அப்படியே கண்ணு மூடி தூங்கிடுறீங்க. அப்புறம் உங்கள் அப்பா உங்களை அப்படியே சொஃபா மேலே படுக்க வச்சுட்டு டிவி ஆஃப் பண்ணிவிட்டு, ஸோ அவங்க எப்பயும் போல் அவங்க ஒர்க் பார்த்துட்ருக்காங்க. சடனாக நீங்கள் எந்திரிச்சு, அப்பா வயன் என்னாச்சு பேபி? அப்பா அவன் அவன் வரவே இல்லைப்பா, அவன் அவ்வளோதான் என்னை ஏமாற்றிட்டான் போல. யார் பேபி? யார் தங்கம்? அவன் ஏமாற்றிட்டான் போலன்னு. செல்லம் என்னாச்சு? எதுக்கு அழுதுட்டுருக்க? வயன் வரன்னு சொல்லிட்டு போகலாம்லப்பா, வரவே இல்லை. அவன் ஏமாற்றிட்டான்ப்பா, ஏமாற்றிட்டான் அப்படின்னு அழுக ஸ்டார்ட் பண்ணிடுறேங்க உங்கள் அப்பாவை பிடிச்சிக்கிட்டு. வயன் யார்? இது பாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, யாரும் உன்னை ஏமாத்தலை வயன். இங்கே பாரு. இல்லை ஏமாத்திட்டான் வயன். ஷட் யுவர் மவுத். அப்படிலாம் யாரும் இல்லைன்னு நான் சொல்கிறேன்ல. உடனே உங்கள் அம்மா தண்ணி எடுத்துகிட்டு வந்து, ஏங்க இதை கொடுங்க, இதுக்கு தான் உங்ககிட்ட சொன்னேன், இது மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு. அவள் ஆசைப்படுறான்னு ஒரு விஷயம் நீங்கள் அக்செப்ட் பண்ணுறதால இவ்வளோ தூரம் வந்து நிற்குது உங்களால் தான். ஓகே இட்ஸ் ஓகே வயன். இந்த பாரு செல்லம், யாரும் இல்லை, யாரும் உன்னை ஏமாற்றிட்டு போகல. தண்ணி குடி, தண்ணி குடி அப்படின்னு உங்களுக்கு ஃபீட் பண்ணுறாங்க வாட்டர். ஸோ நீங்கள் குடிச்சிட்டு, இல்லை இல்லைப்பா அவன் வரமாட்டான், எனக்கு தெரியும். வயன் அப்படிலாம் யாரும் இல்லை செல்லம், அம்மா சொல்கிறேன்ல. நீ வா, நம்ம பீச் போகலாமா? அப்பாவை பீச்சு கூட்டிகிட்டு போக சொல்லட்டா? இல்லைம்மா. இது பாரு தள்ளு அப்படின்னு உங்கள் அப்பா உங்களை கூப்பிட்டுட்டு, நீ வா செல்லும் அப்படின்னு உங்கள் மைண்டை டைவர்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்களை அப்படியே காருக்கு கூட்டிகிட்டு போயிட்டு எங்கேயோ வெளியில் கூட்டிகிட்டு போயிடுறாரு உங்கள் அப்பா. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நீங்கள் சால்வ் ஆகுறீங்களே. ஸோ அப்படியே காலேஜும் முடிஞ்சிருச்சு, நீங்கள் உங்கள் அப்பாவோட ஆஃபீஸில் சும்மா ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. இனிமேட்டே உங்களுக்கு மெசேஜ் பண்ணிகிட்டே தான் இருப்பார், பட் நீங்கள் ரிப்ளை பண்ண மாட்டீங்க. பட் அவர் பண்ணுற க்யூட்டான மெசேஜ் எல்லாமே நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்க. ஸோ உங்களை பற்றியான இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஜிகே கிட்டே சொல்வீங்க. ஸோ ஜிகேவால் டே தெரிஞ்சுப்பார். ஸோ அப்படியே ஒரு 5 months போல் டேஸ் மூவ் ஆகிட்டே இருக்குது. அப்போது நீங்கள் ஒரு லைப்ரரியில் உட்காந்துட்டு ஒரு ஹிஸ்டாரிக்கல் லவ் ஸ்டோரி மாதிரி படிச்சுட்ருக்கீங்க. அப்போது என்னது இவ்வளோ கொடூரமான அப்பாவா? அவங்க பொண்ணை லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சு அந்த பையனை கொண்டுட்டாங்க. இவ்வளோ ஒரு கொடூரமான அப்பாவா? ஓ மை காட். நல்ல வேலை நம்ம அப்பா அப்படிலாம் கிடையாது. அம்மா வேணும்னா ஒத்துக்க மாட்டாங்க, ஆனால் அப்பா டைம் பற்றி சொன்னால் கண்டிப்பாக கேட்டுப்பார். இது வரைக்கும் அம்மாவுக்கு தெரிஞ்ச விஷயம் அப்பாவுக்கு அதில் போகாமல் இருக்கிறதே நல்லது. எனக்கு தெரிஞ்ச அம்மா அப்பாவுக்கு பயந்து தான் சொல்லியிருக்க மாட்டா. எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் அம்மாவை தான் திட்டுவாங்கன்னு, என்ன தான் பொண்ணை பார்க்குற, என்ன தான் வளர்க்குற நீ அப்படின்னு. நல்ல வேலை நம்ப மாட்டாமல் இருந்துட்டோம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அந்த புக்கை அப்படியே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறீங்க. ஸோ பட்டே உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறாரு, வயன் ஐம் ரியலி சாரிடி, நான் ஒன்று பார்க்குறதுக்கு அப்போவே வந்திருக்கணும், ஆனால் அப்படியே டிலே ஆகிடுச்சு. 1 yearக்குள்ளேயே வரேன்னு சொன்னேன், பட் 1 year தாண்டி 2-3 months மேலே ஆயிடுச்சு. சாரிடி, உன்னை நான் ரொம்ப வெயிட் பண்ண வச்சுட்டேன்ல. ஐம் ரியலி சாரி வயன், இதெல்லாமே நான் உனக்காக தான் பண்ணுறேன், நல்லா பார்த்துக்கணுண்டி. நான் அதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன். உங்கள் அப்பா முன்னாடி நான் நிற்கும் பொழுது அவர் உன்னை பார்த்து இந்த கேள்வி கேட்டுறக்கூடாது. சி இவனை நீ லவ் பண்ண அப்படின்னு உன்னை பார்த்து அவர் கொஷின் கேட்கக்கூடாது. அந்த அளவுக்கு நான் மேலே வரணும், அந்த ஸ்டேஜ்லேயாவது நான் இருக்கணும் வயன். அதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன். எனக்கு பெருசாக ஃபேமிலின்னு சொல்லிக்க யாரும் இல்லை, அம்மா ஜேகேவை தவிர. ஆனால் உனக்கு ஃபேமிலி இருக்காங்க, என்னால் நீ உன் ஃபேமிலியை விட்டு வரக்கூடாது. அதனால் உன் ஃபேமிலியோட அக்செப்டன்ஸோட 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம். நீ எப்போ ஓகேன்னு சொல்கிறியோ அப்போ நான் வரேன். பாய் பேபி, லவ் யூ. ஸோ இந்த மெசேஜ் கேட்டதும் உங்களுக்கு ஒரு மாதிரி டிஎஸோட ப்ளஷ் ஆகுது. இவ்வளோ லவ் வச்சுருக்கேன் என் மேலே.
எனக்காக தான் அதெல்லாம் பண்ணுறியா? ஸோ இப்போ நீங்கள் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுறீங்க. இவ்வளோ எமோஷ்னலாக பேசணுன்னு அவசியம் இல்லை. இப்படி பேசி என்னையும் அழ வைக்கணும்னு நினச்சிட்டல்ல. நீ வரலாம், எப்போ தோணுதோ அப்போ வரலாம் அப்பாக்கிட்ட பேச. நான் முன்னாடி சொன்னது தான், உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். எவ்வளோ நாளானாலும் வெயிட் பண்ணுவேன். எனக்கு மேலே கோவம்லாம் இல்லையே, அதெல்லாம் எப்பயோ போயிடுச்சு. இப்போல்லாம் அம்மா என்கிட்ட எதுவும் கேட்குறதில்ல, உன்னை பார்த்து எதுவும் கேட்குறதில்ல. அவங்க நான் உன்னை பிரேக்கப் பண்ணிட்டேன்னு நினச்சிக்கிட்டாங்க போல். நான் வீட்டிலே இருக்கேன், சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுறேன், அதனால் அவங்க அப்படி திங்க் பண்ணிக்கிட்டாங்க போல். ஆனால் அவங்களுக்கு தெரியல இன்னுமே நான் உன்னை ட்ரூவாக லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு. ஸோ டேக் யுவர் ஓன் டைம், எப்போ தோணுதோ அப்போ வந்து பேசு. அப்புறம் ஒரு விஷயம், அப்பா என்றைக்குமே உன்னை பார்த்து அந்த மாதிரி கொஷின் கேட்க மாட்டார். ஏன்னா அப்படி உன்னை பார்த்து கேட்குற இடத்துல நீ இல்லை, அப்பயும் இல்லை இப்பயும் இல்லை. அதை மட்டும் நீ தெரிஞ்சுக்கோ. அவ்வளோதான், வேறு என்ன இருக்குது? சரி, போனால் போகட்டும். லவ் யூ டூ, மிஸ் யூ அப்படின்னு சொல்லிவிட்டு ரெக்கார்ட் அனுப்பிச்சிடுறீங்க. ஸோ டைமே இதை கேட்டு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கார். தென் நீங்கள் வாங்கிட்டு வந்த புக்கு அப்படியே படிச்சுட்டு தூங்கிடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே போல் ஆஸ் யூஷுவல் நீங்கள் உங்கள் ஒர்க்லாம் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஒர்க்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததும் ஸோ ரூமில் அப்பா அம்மா பேசிகிட்ருக்காங்க. அப்போது நீங்கள் லைட்டாக அந்த சைடு போகும்போது ஒட்டு கேட்குறீங்க, எனக்கு நான் ஒன்று திங்க் பண்ணி வச்சுருக்கேன், எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலாமோன்னு. வயனுக்கு மேரேஜா? என்னங்க பேசுகிறீங்க, இதுக்குள்ளேவா? எனக்குமே வயன் அந்த பிரைட் லுக்கில் பார்க்கணுன்னு ஆசை இருக்காதா? வயனுக்கு இதில் ஓகேவா? என் பேபி நான் சொன்னால் நோ சொல்ல மாட்டான்னு தோணுது. ஆனால் எனக்கு பயமாக இருக்கீங்க. அவள் அக்செப்ட் பண்ணுவாளா? பண்ணுவா. அவள் யாரையாச்சும் லவ் பண்ணிகிட்டு இருந்தா என்ன பண்ணுவீங்க? வயனா லவ்வா? எனக்கு இது சிரிப்பாக இருக்குது. வயன் அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டாள். ஸோ நீங்கள் அங்கே நின்றுட்டுருக்கிறது உங்கள் அப்பா பார்த்துட்டு அப்படியே வயன் லவ் பண்ணாலும் நான் சொல்கிறது தான் இங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அங்கேருந்து ஓடிட்டீங்க. அவ்வளோதான், ரூமுக்கு போயிட்டு லாக் பண்ணிவிட்டு உட்காந்துக்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப மூச்சு வாங்குது. என்னது அப்போவும் அம்மா மாதிரி தான் போல், ஒத்துக்க மாட்டாரா? நான் என்ன பண்ணுறது? டேயோ அப்படின்னு ஃபோன் எடுத்துக்கிட்டு அகைன் வெளியில் குடுகுன்னு ஓடுறீங்க. ஸோ நீங்கள் உடனே கால் பண்ணுறீங்க டேக்கு. டேக்கேடி நானே உனக்கு கால் பண்ணலான்னு உடனே கூட்டிகிட்டு போட. நான் விட்டு வெளியில் வந்துட்டேன். வயன் என்ன வயன் சொல்கிற? எங்கே இருக்கு இப்போ நீ? முதல்ல நான் வெளியில் வந்துட்டேன், என்னை கூட்டிகிட்டு போ. டேயோங் நீ எங்கே இருக்க? நீ வா டேயோங். வயன் டென்ஷன் படுத்த முதல்ல எங்கே இருக்குன்னு சொல்லுடி. டேய் உன்னோட ஹாஸ்டலுக்கு பேக் சைடில் இருக்குது. நீ எப்போ வருவேன்? நீ வர வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன், நான் வீட்டுக்கே போக மாட்டேன். வயன் அங்கே இரு, எங்கேயும் போயிடாதடி, வெயிட் பண்ணு, அங்கே இரு. டேய் ஃபோனை கட் பண்ணாது. என் கூட பேசுடா. ஸோ ஃபோனை கட் பண்ணிடுறாரு. ஸோ நீங்கள் அழுதுட்டு அங்கேயே நின்றுட்டுருக்கீங்க. ஸோ மழையும் செம்மையாக மழை பெய்யுது. அப்போ குடுக்குன்னு அங்கே வந்து ஓடி வராரு. நீங்கள் அதை பார்க்குறீங்க. டேய் வந்துட்டியா? நீ எங்கே போயிருந்த அப்படின்னு ஓடி போயிட்டே ஹக் பண்ணிக்கிறீங்க. என்ன பிரச்சனை வயன்? முதல்ல எதுக்கடி இப்படி அழுதுட்ருக்க? இவ்வளோ மழை பெய்யுதோ அப்படி நடந்துக்கிட்டே நின்றுட்டுருக்கா? எனக்கு பிடிக்கல, நான் வீட்டுக்கு போக மாட்டேன், எனக்கு பயமாக இருக்குது. எதுக்கு பயம்? என்ன ஆச்சு வீட்டில்? முதல்ல அதை சொல்லு. அப்பா இல்லை, அப்பா எனக்கு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாரோ. நான் லவ் பண்ணுறது தெரிஞ்சிருச்சு போல், அவர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாரோ. அப்படி மீறியோட நான் கல்யாணம் பண்ணோம், உன்னை கொண்டுட்டு வரேன்டே. எனக்கு பயமாயிருக்கு, நான் வீட்டுக்கு போகல. என்னை கூட்டிகிட்டு போயிடு, நான் கூட வந்துடுறேன். உனக்கு ஒன்றும் ஆகக்கூடாது டேயும், உனக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. என்னை கூட்டிகிட்டு போயிடுடா ப்ளீஸ்டா. நான் படிச்சுட்டேன்ல, நான் ஒர்க் தான் போயிட்டுருக்கேன், என்னை கூட்டிகிட்டு போட்டேயும். சரி ஓகே, கூட்டிகிட்டு போகிறேன். வேறு என்ன கேட்டாங்க? ஒன்று அடித்தாங்களா? அப்படின்னு உங்கள் ஃபேஸை ஹோல்ட் பண்ணி பேசுகிறாரு. அப்போ நீங்கள் டேயோட ஹேண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. இல்லை என்னை கூட்டிகிட்டு போ, என்னை இப்போவே கூட்டிகிட்டு போ.
பையன் காம் டவுன், போகலாம் போகலாம், நான் தான் சொல்கிறேன்ல கூட்டிகிட்டு போகிறேன், நான் வந்து பேசுகிறேன், அப்பா கிட்ட பேசிட்டு கூட்டிகிட்டு போகிறேன். வேண்டாம், நான் என்ன சொல்கிறேன்னு உனக்கு புரியலையா? நீ வந்தா உனக்கு கொண்டுட வாங்கட்டேயோ. ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேன். ஒரு நிமிஷம், என்னது இது கையில்? என்னது இது அப்படின்னு உங்கள் ஹேண்ட்ஸை பார்க்குறாரு. நீங்கள் லைட்டாக கோடு மாதிரி போட்டு வச்சுருக்கீங்க. ஒன்று தான் கேட்குறேன், வாங்கி என்னது இது? யாராவது ஒன்று அடித்தாங்களா? இல்லை, அடிபட்டுச்சு போல். அடிபட்டுருச்சா? ஏய், ஒழுங்கு மரியாதை சொல்லு. ஏதாவது ட்ரை பண்ணியா? கத்தி எடுத்து அறுத்த மாதிரி இருக்கு. இல்லை, நான் எதுவும் பண்ணலை, நான் எதுவுமே பண்ணலை, அது அடிபட்டுச்சு. அடிப்பட்ட மாதிரி இல்லை வாயன், பொய் சொல்லாத என்கிட்ட. நீ தேவையில்லாததெல்லாம் பண்ணிட்டுருக்க. நான் ஒன்று உன்னை ஏமாத்திட்டு ஓடிட்டேன்னு நினச்சியா நீ? இல்லைட்டையோ, நான் எதுவுமே பண்ணலை. அது எப்படி வந்துச்சு எனக்கு தெரியல. நீ பேச்ச மாற்றாத, என்னை கூட்டிகிட்டு போ. சரி வா, அப்பா கிட்ட பேசலாம், வா வா போகலாம். நீங்கள் டேவை அப்படியே புஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே கீழே உட்காந்துக்கிறீங்க. ஐயோ, உனக்கு சொன்ன புரியாதா? ஏன் நான் எல்லோரும் இப்படி போட்டு சாகடிக்கிறீங்க டயம்? நீ வந்த உன்னை கொண்டுட்டு வாங்கடா. என்னை பற்றி யோசிச்சு பாரு டயம். நீ எனக்கு வேணும் டயம். நம்ம இப்போ இங்கேருந்து போயிடலாம். எனக்கு கெஞ்சு கேட்குறோம், உன் காலை பிடிச்சி நான் கெஞ்சிட்டா அப்படின்னு ஒரு மாதிரி ரொம்ப ஹைப்பாயிட்டு அழுவுறீங்க. காலெலாம் பிடிச்சிக்கிறீங்க. இவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. உங்களை இது வரைக்கும் இந்த மாதிரி அவர் பார்த்ததே இல்லை. பொய்யன் இப்படிலாம் பண்ணாதடி, எந்திரி அப்படின்னு உங்களை கொஞ்ச நேரம் ஹக் பண்ணிக்கிட்டு, இங்கே பாரு, நான் உன்னை விட்டு போக மாட்டேன். யாராலையும் என்னை ஒன்றும் பண்ண முடியாதுடி. உங்கள் அப்பா அப்படிலாம் பண்ண மாட்டார். உனக்கு தெரியாதே அப்பா பற்றி. நம்ம மேரேஜ் பண்ணிக்கிட்டு அப்புறம் அப்பா கிட்டே வந்து பேசலாம். அப்படி ஓகே இல்லை? அப்படி வந்து பேசலாம் ப்ளீஸ். இப்போவே மேரேஜ் பண்ணிக்கலாம். வாட்டையும் உனக்கு என்னை மேரேஜ் பண்ணிக்க இஷ்டம் இல்லை போல். கைட்டு விடலான்னு பிளான் போடுறியா? அப்படிலாம் பண்ணுவேனாவா என்னான்னு? எப்படி என்னை பார்த்து அப்படி பேசுகிற? கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், நம்ம கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கலாம். அவனை விட்டுலாம் போக மாட்டேன்டி. ஏன்டி அப்படி பேசுகிற? எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. முடியாது, உனக்கு எத்தனை நாள் டைம் கொடுத்ததே போதும். இல்லை, நான் அவ்வளோ லென்த்துக்கு டைம் கேட்கல. நாளைக்கு இல்லை, இன்றைக்கி நைட்லேருந்து நாளைக்கு காலைல வரைக்கும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. இப்போ ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லாம் ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டாங்க வாயன். நாளைக்கு காலைல லீகலாக மேரேஜ் பண்ணிக்கலாம் ப்ளீஸ் டி. நாளைக்கு மார்னிங் வரைக்கும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடு வாயன், ப்ளீஸ் வாயன். அப்போ என்னை கூட்டிகிட்டு போ இப்போயே. ஐயோ வாயன், இப்போ நான் உன்னை கூட்டிகிட்டு போயிட்டேன்னா உன்னை வீட்டில் காணோன்னு என் மேலே கேஸ் கொடுப்பாங்கடி. அதுக்கப்புறம் நீயும் நானும் கண்டிப்பாக சேரவே முடியாது வாயன். தயவு செஞ்சு இப்போ நீ வீட்டுக்கு போ. நாளைக்கு காலைல நான் எப்படியாவது வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன் வாயன். இல்லை, நான் போக மாட்டேன், நான் போகவே மாட்டேன். நான் போயிட்டு என்னால் ரிட்டர்ன் வர முடியாது. என்ன பிரச்சனை ஆனாலும் பரவாயில்ல, நான் நாளைக்கு உன்னை கூட்டிகிட்டு போக நான் வருவேன். ட்ரஸ்ட் மீ வாயன், நான் கண்டிப்பாக வருவேன். தயவு செஞ்சு இந்த ஒரு தப்பு மட்டும் பண்ணாதடி. அதுக்கப்புறம் லைஃப் லாங் நீயும் நான் பிரிகிற மாதிரி ஆகிடும். நாளைக்கு காலையில் நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். இப்போ வீட்டுக்கு போகலாம் வா. அப்போது மார்னிங் ப்ராமிஸாக வந்து என்னை கூட்டிகிட்டு போவியா? எஸ், நான் கண்டிப்பாக வருவேன் வயன். எனக்காக வெயிட் பண்ணிட்டுரு. சரி, இப்போ வீட்டுக்கு போகலாம் வா. உன்னை தேடுவாங்கள்ல. வா. இல்லை, நீ வராத, நானே போய்க்கிறேன். என்னாச்சு? நான் வரேன். இல்லைனா நீ எங்கேயாவது ஓடிடுவேன். நான் வீடு வரைக்கும் ட்ராப் பண்ணுறேன். இல்லை வேண்டாம், நீ இங்கே இரு. நீ வந்தால் உனக்கு ஏதாவது ஆகிடும். எனக்கு ஒன்றும் ஆகாதுடி, நான் பார்த்துக்கிறேன் வா, என்ன நடந்தாலும் அப்படின்னு உங்களை எடுத்துகிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ நீங்கள் அழுதுகிட்டே தான் போகிறீங்க, டேக்கு ஏதோ ஆகிடும்னு. ஸோ உங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் கிட்ட வந்துட்டீங்க. அப்போது நீங்கள் இரு, நான் உள்ளே போய்க்கிறேன். நீ உள்ளே வராது வையன். அப்பா ஏதாவது திட்ட போகிறாடி, ஒன்று அடிக்க போகிறாங்க. அடி வாங்கினாலும் பரவாயில்ல, நீ வராது. நீ இங்கே இரு, நான் உள்ளே போய்க்கிறேன். சரி ஓகே அப்படின்னு உங்களை ஹக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் ஒன்றும் ஆகாது. நாளைக்கு காலைல மீட் பண்ணலாம். நாளைக்கு நீ என்னோடய ஒய்ஃப். ஓகே.
லவ் யூ டூ. நான் லவ் யூவே சொல்லலையே. நான் சொல்லுவேன். சரி, ஐ லவ் யூ டூ. சரி பார்த்துப்போ. நான் அங்கேயே வெயிட் பண்ணுவேன் நீ உள்ளே போகிற வரைக்கும். சரி, ஒன்ஸ் நான் உள்ளே போனதும் நீங்கள் வந்து கிளம்பிடணும். ஓகே, பார்த்து வீட்டுக்கு போ. சரி ஓகே, நீ போ அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களுமே டே பார்த்துக்கிட்டே உள்ளே போயிடுறீங்க. ஸோ இவருமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. ஸோ இங்கே நீங்கள் உள்ளே போனதும் உங்கள் அம்மா, வயன் என்ன இந்த நேரத்தில் வெளியில் ஆட்டம் போட்டுட்டு வரியா நீ? அம்மா ஒன்றும் இல்லைம்மா, சும்மா வெளியில் மழை பெஞ்சது பார்த்துட்டு வந்தேன். சரியா போச்சு. எங்க இவளை பாருங்க, வெளியில் போய்ட்டு ஆட்டம் போட்டுட்டு வந்திருக்கா, நல்லா நனைஞ்சிட்டா. என்னாச்சு அப்படின்னு அவர் இறங்கி வந்து பார்க்குறாரு. என்னாச்சு செல்லம்? மழையில் ஆட்டம் போட்டிங்களா? இல்லைப்பா, மழை பெஞ்சது பார்த்துட்டு வந்தேன். அப்பாவையும் கூப்பிட்டுருக்கலாம்ல, நீ மட்டும் எப்படி தனியாக போகலாம் அப்படின்னு உங்களை செல்லமாக மிரட்டுறாரு. சரியா போச்சு, நீங்களும் அவள் கூட சேர்ந்துட்டிங்களா? சரிங்க, நான் போய் டவல் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு அவங்க அம்மா போகிறாங்க. ஸோ உங்கள் அப்பா உங்களை சோஃபா மேலே உட்கார வச்சுட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு அவங்க டவலை எடுத்துகிட்டு வந்ததாக வச்சு வைப் பண்ணுறாரு. வயன் இதை பாரு, இதுக்கப்புறம் இப்படிலாம் போகக்கூடாது சரியா? அப்பா கிட்டே சொல்லிட்டு தான் போகணும். சரிங்கப்பா. அப்பா என்னாச்சு செல்லம்? ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. ஏன் இப்படி பயந்து போயிருக்கா? கண்ணில் என்னாச்சு வீங்கிருக்கு? ஏதாவது பட்டுருச்சா? ஒன்றும் இல்லைப்பா, ரெயின் வாட்டர் கண்ணில் பட்டுருச்சுப்பா, அதுதான். சரி ஓகே, பார்த்து தலை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுக்கும் கொஞ்ச நேரம் சரியா? சரிங்கப்பா. ஸோ நீங்களும் போய்ட்டு பார்த்து தூங்கிடுறீங்க. தென் அப்படியே நெக்ஸ்ட் டே போகலாம் மார்னிங். ஸோ ஒரு 10 o'clock மேலே டே உங்களுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ நீங்கள் ரெஸ்பான்ஸே பண்ணலை. டே மச்சான் என்னடா கால் எடுக்க மாட்றா? டே ஜேகே போய் வீட்டுக்கு போய் பார்த்துருட்டா. டே நீ இரு, நான் யூமியை விட்டு மைனை கூட்டிகிட்டு வர சொல்கிறேன். டே காலையிலேருந்து மெசேஜ் மேலே மெசேஜ் போட்டுகிட்டே இருக்கேன்டா, அவள் பார்க்குறா ஆனால் ரிப்ளைவே பண்ண மாட்றா. எனக்கு என்னமோ உங்கள் அப்பா தான் பார்த்துட்டு போகிறோன்னு பயமாக இருக்குது. டே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம போய் பார்த்துக்கலாம். சரியா, நான் யூமி அனுப்புகிறேன். உடனே டேக்கு கால் வருது. டே மச்சான் ஒயின் தான் கால் பண்ணுறான், ஏறி பேசிட்டு வரேன். ஹலோ ஒயின், எங்கே இருக்க? சாரிடி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. டே ஒன்றும் இல்லை, நீ எங்கே இருக்க? ஜேகே வீட்டில் தானே இருக்கா? நான் வெளியில் தான் வெயிட் பண்ணுறேன் உனக்காக, கொஞ்சம் கீழே இறங்கி வரியா? என்ன கீழே வெயிட் பண்ணுறியா? இதோ வரேன் அப்படின்னு கொடுக்குன்னு கீழே இறங்கி வந்து பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் கீழே வாசலில் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. எப்படி வந்த நீ இங்கே? யார் கூட வந்த? உன்னை வீட்டில் எதுவும் கேட்கலையா? அடிச்சாங்களா? என்னாச்சு, ஏதாவது சொல்லு, பிரச்சனையா? ஓகே காம் டவுன், நத்திங் ஹேப்பன். எப்படி வந்த நீ? யார் கூட வந்த? நான் யார் கூட வர போகிறேன், தனியாக தான் வந்தேன். வீட்டில் என்ன சொல்லிட்டு வந்த வயன்? அது எப்பயும் போல் ஆஃபீஸ் போகிறேன்னு தான் சொல்லிட்டு வந்தேன். உன்னை எதுவுமே கேட்கலையா வீட்டில்? இல்லையே, அப்பா தான் ஆஃபீஸ் போயிட்டாரே, அம்மா மட்டும்தான் இருந்தாங்க. நானும் ஆஃபீஸ் போகிறேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். சரி வா இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு டேயோட ஹேண்ட்ஸை கிராப் பண்ணுறீங்க. வயன் வெயிட், வாட் ஹேப்பன்? என்னாச்சு? ஆர் யூ ஷூர் மேரேஜ் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? ஐம் ஷூர் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, பின்னாடி ரிக்ரெட் பண்ண மாட்டேல்ல நீ ஒரு தப்பான டெசிஷன் எடுத்துட்டேன்னு? வை, நான் ஏன் அந்த மாதிரி யோசிக்க போகிறேன்? நீ அப்படி யோசிக்காமல் இருந்தால் சரி. நான் என்னைக்கும் அந்த மாதிரி யோசிக்க மாட்டேன், நீ அப்படி யோசிக்காமல் இருந்தால் சரி. வா போகலாம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே டேவை கூட்டிகிட்டு போகிறீங்க. ஸோ ரெஜிஸ்டர் ஆஃபீஸும் போயிடுறீங்க. அங்கே எல்லா ஒர்க்கும் போயிட்டுருக்கு. ஜேகே யாரா இது வாளா? சொல்லவே இல்லை. உனக்கு தான் தெரியும்ல, ரொம்ப நாளாக ஓடிட்டு இருந்தது, இப்போது டபுள் சைடாக ஓடுது. நல்லா இருந்தால் சரிப்பா. ஹாய் யூமி, நான் யாருன்னு தெரியும்ல? ஐ நோ, ஜேகே சொல்லியிருக்கா, உன்னை பற்றி நிறைய பேசியிருக்கா. ஜேகே உனக்கு ஃப்ரெண்டுனா இனிமேல்ட்டும் நீயும் நானும் ஃப்ரெண்டு தானே, என்ன ஒன் கரெக்டாக? யா அஃப்கோர்ஸ், நீயும் நானும் இதுக்கப்புறம் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். ஓகே ஷியோர். ஸோ அப்படி சிரிச்சுக்கிட்டே எல்லோரும் ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ உங்கள் ஃபார்மாலிட்டிஸ்லாம் ஃபில் பண்ணோம்ல, அதை பண்ணிகிட்ருக்கும்போது நீங்கள் அந்த அங்கிள் நம்மளே குறுக்குன்னு பார்க்குறாரு. யார்?
எவன் தோ அந்த ஆள் யார் அவன்? நம்ம என்னன்னு கேட்டு வரட்டா? இல்லை இல்லை, அவர் அப்பாவோட ஃப்ரெண்டு. இவன் மென்டல் அப்பாவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவரே குறுகுன்னு பார்த்துட்ருக்கா. என்னடி நீ? இல்லை ஜேகே, அப்பாவோட ஃப்ரெண்ட் தான். அப்போ அவர் போய் சொல்லிட மாட்டார் வீட்டில்? சொல்லுவார், ஆனால் பிரச்சனை இல்லை. அதுக்குள்ளே நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கலாம் டேய். என்ன எல்லா ஃபார்மாலிட்டிஸும் சீக்கிரமாக முடிக்க சொல்லு டேய், டைம் ஆகுது. சரி ஓகே ஓகே, சீக்கிரமாக முடிக்கலாம், உங்கள் அப்பா வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ அதே போல் அந்த அங்கிளும் உங்களை பார்த்துட்டாரு, உங்கள் அப்பாவுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ அப்படியே அங்கே இருக்க சார்லாம், யார் இங்கே டயாங் அண்ட் பயன் வாங்க, டைம் ஆயிடுச்சு. சரி நீங்கள் 2 பேரும் போகிறீங்க. இங்கே சைன் போட்டுட்டு உங்கள் கூட வந்தவங்க கீழே சைன் போட்டுருங்க. ஓகே ஓகே சார். ஸோ 2 பேரும் சைன் போடுறீங்க. வயன் பயமாக இருக்கா? நீ என் கூட இருக்கல்ல, அதுவே போதும். சரி ஓகே. அம்மா அப்பா இல்லைன்னு ஃபீல் பண்ணுறியா? இருக்கு, ஆனால் ஒன்றும் இல்லை, விட்டு மேரேஜ் பண்ணிவிட்டு போய் பேசலாம். ஓகே சரி ஓகே 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 மச்சான் மச்சான், வா வா வா, எடு தாலியை கட்டு கட்டு. வயன் நான் 1 2 3 கவுண்ட் பண்ணுவேன். ஓகே ஓகே ஜேகே. ஸோ 10 நாட் போட்டுட்ருக்கும் போது பின்னாடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் 1 2 3ன்னு ரொம்ப சவுண்டாக கத்திட்ருக்காங்க. வயன் ஷாலை யா. ஸோ டேவும் அப்படியே நாட் போடுறாரு 3 தடவை. அப்போ உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஐ லவ் யூ வயன். என்னை நம்பி எனக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்க. கண்டிப்பாக உங்கள் அம்மா அப்பா விட்டு நான் உன்னை பிரிக்கவே மாட்டேன். நான் எதாவது ஒன்று பண்ணி உங்கள் அப்பாவை கன்வின்ஸ் பண்ணுவேன். நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன் வயன், நீ அவங்க கூடயே இருப்ப. ஓகே ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ டூ டைம். ஸோ 2 பேரும் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிக்கிறீங்க. ஒன்னே ஜேக்கே இருந்துட்டு முடிஞ்சிடுச்சா? வயன், நான் கூட உங்கள் அப்பா சிறுன்னு ஒரு காதல் மூவியில் வர மாதிரி மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் பின்னாடி வந்து நிற்பாருன்னு நினச்சேன்டி. ஆளையே காணோம், ரொம்ப ஸ்லோ போல் உங்கள் அப்பா. சும்மா இரு. அப்போ டேவங்க அப்படி சிரிச்சுக்கிட்டு உங்களை பார்த்துட்டு ஒரு ஹாப்பி பேபி, ரொம்ப ரொம்ப. சரி போகலாமா? சரி 2 பேரும் கை பிடிச்சிட்டு வெளியில் வரீங்க, காரில் ஏறலான்னு. அப்போ தான் கரெக்டாக உங்கள் அப்பா வர்றாரு. உங்களை பார்த்து அங்கேருந்து அடிச்சு பிடிச்சி ஓடி வர்றாரு. ஒயன், என்ன சொல்லும் இதெல்லாம்? யார் இவன்? முதல்ல நீ எங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? அங்கிள் சொன்னதுன்னு அடிச்சு பிடிச்சி ஓடி வந்த ஒயன், என்னது இது? அப்பா. ஸோ நீங்கள் டே பின்னாடி ஒழிஞ்சிக்கிறீங்க. அப்போ டேவோட காலரை பிடிச்சி, யாரா நீ? என்னத்தடா சொல்லி என் குழந்தைய மயக்கன இப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிறீங்க 2 பேரும். வயன், முதல்ல வெளியில் வா, பின்னாடி நிற்காத. ஸோ டே காலரை பிடிச்சது உங்களுக்கு பயம் வந்துருச்சு. நீங்கள் முன்னாடி வந்து அப்பா அவனை விட்டுருங்க, டே அவங்க எதுவும் பண்ணாதீங்க, அப்பா அவனை விடுங்க. வயன் நான் பேசுகிறேன், நீ இரு. வேண்டாம், அவனை விட்டுருங்கப்பா. செல்லம், நீ இவனை ஏன் கல்யாணம் பண்ணிட்டு வந்த? அங்கிள் ஐம் ரியலி சாரி. நான் உங்களை நேரில் மீட் பண்ணி உங்களை கன்வின்ஸ் பண்ணியிருக்கணும். வயன் ரொம்ப பயந்துட்டா, அதனால தான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு. வயன் மேலே எந்த தப்பும் இல்லை, நான் தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவளை எதுவும் சொல்லாதீங்க. அண்ட் ப்ளீஸ், நான் உங்களை விட வயனை நல்லாவே பார்த்துப்பேன். அப்போ அவனை விடுங்கப்பா, ப்ளீஸ்ப்பா, அவனை எதுவும் பண்ணாதீங்கப்பா. யார் வயனிவன்? நீ எவ்வளோ பெரிய பொண்ணு ஆயிட்டியா? உனக்கு நீயே ஒரு டெசிஷன் எடுத்துக்கிட்டு இப்படி மேரேஜ் பண்ணிட்டு வந்து நிற்கிற. அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணுன்னு கூட உனக்கு தோணலையா வயன்? நான் அப்படியே அவனை வளர்த்தேன். என்னால் இப்போ கூட நம்ப முடியல வயன், நீ இப்படி பண்ண மாட்ட. நான் உன்னை அப்படி வளர்க்கலை, உங்களோட ஃப்ரெண்ட்லியாக தானே பேசினேன். நீ கிடையாது, நீ இப்படி பண்ணவே மாட்டேன். எல்லாம் இவனால தான் அப்படின்ட்டு அவங்களோட கன்னத்தில் ஒன்று வைக்கிறாரு. அப்பா அவனை விடுங்க, அவனை எதுவும் பண்ணாதீங்க, நான் இவ்வளோ கெஞ்சி கேட்குறேன், அவனை எதுவும் பண்ணாதீங்க. ஒன்னேச்சேக்கே கோவம் வந்துட்டு, அங்கிள் இங்கே என்ன பேசிகிட்ருக்கீங்க? இங்கே யாரும் உங்கள் பொண்ணு தூக்கிட்டுலாம் வந்து கல்யாணம் பண்ணிக்கல. அவள் ஆசைப்பட்டு தான் வந்து இங்கே மேரேஜ் பண்ணிக்கிட்டா. அவங்க 2 பேர் லவ் பண்ணாங்க, மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அதுவும் உங்களால தான். அவள் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்காள முன்னாடி இவனை லவ் பண்ணுறேன்னு. நீங்கள் தான் அக்செப்ட் பண்ணிக்கல. அதுவும் இல்லாமல் என் மச்சானை கொண்டுடுவீங்கன்னு மிரட்டி விட்டீங்களாமே. நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அங்கிள். இவன் இருக்கானே தான் இப்போ கூட சைலண்ட்டாக இருக்கேன். இல்லைனா ஜேகே நீ சும்மா இருடா. நீ முடுறா மச்சான் வாயை. இப்படி சைலண்ட்டாலாம் பேசிகிட்டு இருக்காத. அவள் விருப்பத்தோடு தானே வந்தா, இவர் என்னடா இஷ்டத்துக்கு பேசுகிறாரு? அவள் வீட்டில் சொல்லும் போதே நீங்கள் அக்செப்ட் பண்ணியிருக்கணும். அட்லீஸ்ட் என் மச்சானை கூப்பிட்டு வச்சு அதை பேசியிருக்கணும்.
நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இப்போ பொண்ணு உங்களுக்கு தெரியாமல் மேரேஜ் பண்ணிக்கிட்டான்னு இப்போ கோவம் வருதா அங்கிள் உங்களுக்கு? உடனே உங்கள் அப்பா உங்களை பார்த்துட்டு, பையன் யார் செல்லம் இவன் ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கான், இவன் என்ன சொல்கிறான் எனக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் அழுதுட்டு உங்கள் அப்பாவே பார்த்துட்ருக்கீங்க, பின்னாடி உங்கள் அம்மா, பையன் என்னது இது, யார் கேட்டுட்டு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்த நீ அப்படின்னு வந்து உங்களை பட்டுன்னு அடிக்கிறாங்க. ஒன்றே உங்கள் அப்பா நிறுத்து நிறுத்து நிறுத்து, வாயின் அப்படி பண்ணவே மாட்டா, இவனுங்க தான் ஏதோ மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க அவளை, நம்ம பொண்ணு நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி இப்படி கூட்டிகிட்டு வந்துட்டானுங்க. வயன் அவன் தான் கூட்டிகிட்டு வந்தானா உனக்கு ஏதடி போச்சு புத்தி, அறிவில்லை உனக்கு, அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் இப்படி ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிற, இப்படி அவள் தான் ஒன்று. இது பாருங்க, நான் அகைன் சொல்கிறேன், 2 பேரும் லவ் பண்ணி தான் வந்திருக்காங்க, இங்கே யாரும் வயனை பிரெயின் வாஷ் பண்ணி கூட்டிகிட்டு வரல. அதுவும் இல்லாமல் வயன் ஃபோர்ஸ் பண்ணி தான் இங்கே டேங் மேரேஜ்க்கே ஒத்துக்கிட்டான். எல்லாமே உங்களால் தான், நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்காது. ஏன் வயன் நீ லவ் பண்ணியா, ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை, அம்மாக்கிட்ட சொல்லணும்னு எனக்கு தோணலையா வயன்? அப்பாவுக்கு தெரியுமா அது? உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்சது அதெல்லாம் பண்ணுறாளா? எனக்கு தெரியாது, அப்போ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அப்புறம் என்ன வயன் இது, அப்பாவுக்கு தெரியாமல் எனக்கு தெரியாமல் நீ பாட்டுக்கு விஷயத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிற. அப்போ உண்மையாகவே நீ அவனை லவ் பண்ணியா வயன்? ஆமாம். அழுவாத வயன், லவ் பண்ணியா இல்லையா இதை மட்டும் சொல்லு. எனக்கு டேயாங்னா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் லவ் பண்ண உண்மை தானே? ஆமாம், எனக்கு டே தான் ரொம்ப பிடிக்கும். அதே அப்பா அம்மா கிட்ட சொல்லலை நீ? ஏண்டி சொல்லலை? அப்போ உங்கள் அப்பா உங்களை அப்படியே பார்க்குறாரு, ஸோ டேமே உங்களே தான் பார்த்துட்ருக்காரு, நீங்கள் உங்கள் அப்பா பார்த்துட்டு, அப்போ ஐம் சாரி. ஏன் சொல்லும் அப்பா கிட்டே சொல்லலை நீ? நான் உன்னை அப்படியே வளர்த்தேன், உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக தானே பேசினேன், நீ சொல்லியிருந்தா நான் அவனை கூப்பிட்டு வச்சு பேசியிருப்பேன்ல. அப்பாவுக்கு நீ லவ் பண்ணுற, என்ன பண்ணுற, எது பண்ணுறேன்னு ஒன்றுமே தெரியல. ஏன் தப்பு தான் போல், நான் தான் உங்கள் 2 பேரையும் விட்டுட்டு அடிக்கடி அப்ராட் போய்ட்றேன். அதுதான் நீ என்கிட்ட சொல்ல கரெக்டா? இல்லைப்பா, எனக்கு பயமாக இருந்துச்சு, அதான் சொல்லலை. இது வரைக்கும் அப்பா உன்னை திட்டியிருக்கனா, இல்லை நீ கேட்டது ஏதாவது செய்யாமல் இருந்திருக்கனா? இவனை தான் பிடிக்கும்னு சொல்லியிருந்தா நான் ஓகே சொல்லியிருப்பேனே. இப்படி எங்களுக்கு தெரியாமல் மேரேஜ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல, ஏன்கிட்ட சொல்லலை நீ? ஸோ நீங்கள் ஓடி போய் ஹக் பண்ணிக்கிட்டு அப்பா வரேன்ப்பா, பயத்தில் தான் அப்படி பண்ணிட்டேன், நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்கன்னு. உண்மையாகவே டேம் நல்லவன்ப்பா, அப்பப்பா மாட்டிச்சுறாங்கப்பா. எங்கள் அம்மா உங்களை இழுத்து வச்ச கன்னத்துல பட்டுன்னு ஒன்று வைக்கிறாங்க. தள்ளி நில்லு, நீ முதல்ல தள்ளி நில்லுடி. அவர்கிட்ட போனேன், உனக்கு எப்படி அடிப்பண்ணே தெரியாது, அதான் யாரும் வேணான்னு நீயே ஒரு டெசிஷன் எடுத்துக்கிட்டே, அப்புறம் நாங்கள் எதுக்கு? அவர்கிட்ட போகாதா, அவரை தொடாத. நீ தொட்டு ஏதாவது பேசினா கூட அவர் எல்லாத்தையும் மறந்து உன்னை ஏற்றுப்பார். நீ எனக்கு தேவையே இல்லை, இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு எனக்கு அவசியமே இல்லை வாயின். சி போ அப்படின்னு உங்களை தள்ளி விட்டுறாங்க. அம்மா அம்மா வாயின் இரு. என்ன சொல்கிறாங்க உங்கள் வீட்டில்? நீ என்கிட்ட என்ன சொன்ன? அப்பாவுக்கு என்ன பிடிக்கலன்னு தானே சொன்ன நீ? இங்கே வந்து அம்மா அப்பா வேறு மாதிரி சொல்கிறாங்க. என்னடி நடக்குது? உடனே ஜேகேக்கு கோவம் வந்து உங்கள் கையை அப்படியே ஃபோர்ஸாக எழுதி கேட்குறாரு. வயன் அவ்வளோதான் உனக்கு லிமிட்டு, என்னடி நடக்குதுங்க? நீ என்ன சொன்ன அன்றைக்கி, என்ன வந்து பேசின? உங்கள் அப்பாவுக்கு பிடிக்கலான்னு தானே சொன்னேன், அவன் வந்து பேசினா அவனை கொன்னுடுவார் அப்படி இப்படின்னு அழுது சீன் போட்டியே வயன். அப்போ அதெல்லாம் நடிப்பா, அதெல்லாம் பொய்யாடி. இப்போ வந்து இவங்களுக்கு நீ லவ் பண்ணுற மேட்டரே தெரியல. அப்போது டயோங்கிட்ட சொன்னது பொய்யா, இல்லை இப்போ உங்கள் அம்மா அப்பா சொல்கிறாங்களே அது பொய்யா? என்னடி எதாவது நடக்குதுங்க? ஜேகே நீ சும்மாரு, நான் பேசிக்கிறேன், கைவிடு. வைங்க பாரு, என்ன ஆச்சுன்னு சொல்லு. அப்பா அம்மா சொல்கிறது உண்மையா, இல்லை ஏதாவது பயப்படுறியா? என்ன இருந்தாலும் சொல்லுடி, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன்டி.
இப்படி உங்கள் ஃபேஸை ஹோல்ட் பண்ணி பேசுகிறாரு. இது உங்கள் அப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. உடனே உங்களை இழுத்து வயன் வேண்டாம் செல்லம், உனக்கு அவன் வேண்டாம். அப்பா நான் இப்போ சொல்கிறேன், உனக்கு அவன் வேண்டாம். நீ வா நம்ம வீட்டுக்கு போகலாம். அவனை அப்படியே விட்டுட்டு வா, அவன் கட்டின தாலி தூக்கி எறிஞ்சிட்டு வா. அப்பா இல்லை இல்லை அப்பா, டேயும் நல்லவன்ப்பா, அவனை ஏற்றுக்கோங்கப்பா, ப்ளீஸ் ப்ளீஸ்ப்பா. என்னங்க பேசுகிறீங்க நீங்கள்? எனக்கு இவன் வேண்டவே வேண்டாம். இப்படிப்பட்ட பொண்ணு எனக்கு தேவையில்லை. உங்களை இப்படி நடு தெருவில் வந்து நிற்க வச்சுட்டால எல்லாரும் உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இவன் நம்மளுக்கு வேண்டாம், அவன் கூடயே போட்டும். நீங்கள் வாங்க நம்ம போகலாம். இரு, நான் பேசுகிறேன்ல, நீ கம்முனிரு. செல்லம், அவன் வேண்டாம். அப்பாவுக்கு அவனை சுத்தமாக பிடிக்கல. என் செல்லத்துக்கு நான் வேறு பையனை பார்த்துக்கிறேன். நீ அவனை விட்டுட்டு வந்துரு, நம்ம வீட்டுக்கு போகலாம் வா. நான் அவனை எதுவுமே சொல்ல மாட்டேன், அவனை அடிக்க மாட்டேன், திட்ட மாட்டேன். இதுக்கப்புறம் உன் கூடவே தான் இருப்பேன். நீ வா. அப்பா எனக்கு அவங்க வேணும்ப்பா, அவனை கூட கூட்டிகிட்டு போகலாம்ப்பா. அவன் பண்ணது தப்பு, சாரிப்பா. ஆனால் டேயும் உண்மையாகவே நல்லவன்ப்பா. பார்த்தீங்களா, திரும்ப திரும்ப அவனை பற்றி தான் பேசிகிட்ருக்கா இவ. இங்கே வாங்க நம்ம போகலாம். செல்லம், அப்பா வேண்டாமா உனக்கு? அவன் கூட போயிட்டீன்னா நான் இருக்க மாட்டேன் அங்கே. அப்பா எனக்கு 2 பேரும் வேணும்ப்பா. உங்கள் கூட வந்தால் அவன் இருக்க மாட்டான், அவன் கூட போனால் நீங்கள் இருக்க மாட்டீங்க. என்ன பண்ண? அப்பா 2 பேரும் வேணும் ப்ளீஸ்ப்பா. அதெல்லாம் நடக்காது. எங்கே நீங்கள் வாங்க நம்ம போகலாம். அப்பா நான் போயிட்டா, அப்போது நான் போயிட்டேன்னா திரும்ப உங்ககிட்ட வரவே மாட்டேன். நீ என்ன நினச்சாலும் நான் அவனை தேடி வரமாட்டேன். அவன் வேண்டாம் வா, நம்மளுக்கு நம்ம போயிடலாம் வா. அப்பா கூட வந்துடு. இல்லை நான் வரமாட்டேன், தயங்க வேணும். சரி அப்பா போகிறேன், நீ அவன் கூடயே இரு. அப்பா என்னைக்கு உன்னை தேடி வரமாட்டேன் சரியா, நீ வராத அப்படின்னு போகிறாரு உங்கள் அம்மா கூட்டிகிட்டு. அப்பா 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 இல்லைங்க அப்பா. அம்மா சொல்லுமா அப்பா கிட்ட. அம்மா தெய்வங்க வேணும்மா. யார் நீ? யார் நீ? முதல்ல என் அம்மான்னு கூப்பிட்றதுக்கு வாயை உடச்சிருவேன் அம்மானு கூப்பிட்டீன்னா அப்படின்னு அவங்க தள்ளி விட்டுட்டு போகிறாங்க. அம்மா அப்பா அப்பா டேயும் அப்பா கிட்ட பேசிட்டேயும் பேச எனக்காக நீ பேசுகிறோன்னு சொன்னல. வயன் அவ்வளோதான் உனக்கு, அழுதுன்னு வச்சுக்கோ அப்படின்னு ஜேகே கோவப்படுறாரு. உன்னையுமே வந்துட்டு ஜேகே நீ இரு, நீ எதுவும் கேட்காத அவகிட்ட, கத்தாத இரு, நான் பேசுகிறேன். வயன் நீ லவ் பண்ணுறது வீட்டுக்கு தெரியாதா? யாரும் அவகிட்ட எதுவும் கேட்காதீங்க, தயவு செஞ்சு அவகிட்ட எதுவுமே கேட்காதீங்க, நானே எல்லாத்தையும் பேசிக்கிறேன். இங்கேருந்து எல்லோரும் கிளம்புங்க, எல்லோரும் கிளம்பி அவங்க வீட்டுக்கு போங்க அப்படின்ட்டே சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அங்கேயே நின்றுட்டு அழுதுட்டுருக்கீங்க, உங்கள் அப்பா அம்மா பொண்ணு சைடு பார்த்துக்கிட்டே. அப்போ எல்லோரும் போனதுக்கப்புறம்ட்டே உங்ககிட்ட வந்து உங்கள் ஹேண்ட்ஸை மட்டும் அப்படியே பிடிச்சிட்டு உங்களை கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஸோ 2 பேரும் ஒரு வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் இது யார் வீடுட்டையும் வயன் எதுவும் பேச வேண்டாம் இப்போ, ஓகே? ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது, நீ ரொம்ப அழுதுட்ட, கொஞ்ச நேரம் தூங்கு, நான் உன்கிட்ட ஈவினிங் பேசுகிறேன். இனி எங்கே போகிற? என்னை விட்டு போக மாட்டேன்ல. உங்கள் ஃபேஸ் அப்படியே கப் பண்ணி இங்கே பாரு, எங்கேயும் போகல, உன் கூடவே உன் பக்கத்தில் தான் இருக்கேன். நீ தூங்கு, நான் உங்ககிட்ட ஈவினிங் பேசுகிறேன். நீ என்கிட்ட ஈவினிங் பேசலாம், இப்போது நல்லா தூங்கு சரியா? நான் எங்கேயும் போகல, உன் பக்கத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களை படுக்க வைக்கிறாரு. ஸோ நீங்கள் ஐஸையும் க்ளோஸ் பண்ணி நல்லா தூங்கிடுறீங்க. எங்கள் டயோங்கு மண்டை ஃபுல்லாக அதுவே ஓடிக்கிட்டே இருக்குது. உங்கள் அப்பா அம்மாவுக்கு உங்கள் லவ் மேட்சே தெரியல, ஆனால் நீங்கள் வந்து வேறு மாதிரி சொல்லியிருப்பீங்களா? ஸோ அதெல்லாம் திங்க் பண்ணிவிட்டு ஒரு மாதிரியாக இருக்குது, தலையே வலிக்குது. என்ன அப்படியே ஈவினிங் ஆகிடுச்சு, நீங்கள் அப்போ தான் முழிச்சு பார்க்குறீங்க. ஸோ ஏஞ்சி போய் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு ஹாலில் வந்து பார்த்தா டே சோஃபா மேலே பனியன் போட்டு படுத்துட்ருக்காரு. அப்போது நீங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு டேயும் வயன் எந்திரிச்சிட்டியா, கொஞ்ச நேரம் தூங்கலாம்ல? இல்லை டேயும் இது யார் வீடு? நம்ம வீடு தான் சரியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வீடா? எப்படி? நேற்று நைட்லேருந்து ஒரு 2 ஹவர்ஸ் தேடிட்டு இருந்தேன். மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நீயும் நானும் இருக்கிறதுக்கு
ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கெல்லாம் உன்னை கூட்டிகிட்டு போக முடியாது, ஜேக்கியோட வீட்டுக்கு உன்னை கூட்டிகிட்டு போக முடியாது. அதான் நேற்று நைட்லேருந்து காலையிலக்குள்ளே தேடி கண்டுபிடிச்சிட்டேன் இந்த வீடு. உனக்கு இது ஓகே தானே? கம்ஃபர்ட்டாக இருக்குல்ல? இல்லைன்னா சொல்ல வேறு வீட்டுக்கு போயிடலாம். இல்லை இல்லை இல்லை, எனக்காக இவ்வளோ பண்ணியிருக்கியா? அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் இல்லை, விடு. ஃபியூ செகண்ட்ஸ் 2 பேரும் சைலண்ட்டாக இருக்கீங்க. அப்போ டீ வாயினங்கிட்ட கேட்கலாமா? ஒரு ஓகே கேளு. என்னது? நீ என்கிட்ட நேற்று அழுதியே, அப்பாவுக்கு என்ன பிடிக்கல, நான் வந்தால் கொன்னுடுவார் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி அப்பா அம்மா பேசினது வேறு மாதிரி இருந்தது. நீ லவ் பண்ணது அவங்களுக்கு தெரியலன்னு. என்ன என்ன விஷயம் வாயன்? பயந்து போய் அப்படி என்கிட்ட சொன்னியா? நான் எங்கே உன்னை விட்டுட்டு போயிடுவேன்னு பயந்துட்டியா? இட்ஸ் ஓகே, நீ என்கிட்ட எதாக இருந்தாலும் சொல்லலாம். நான் எதுவுமே தப்பாக நினைக்க மாட்டேன், உன் மேலே கோவப்பட மாட்டேன், உன்னை விட்டு கூட போயிட மாட்டேன். நீங்கிட்ட ஷேர் பண்ணலாம். டேய் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு உன் மேலே ஹோப் இருக்குது. நான் என்றைக்குமே அப்படி நினச்சதில்லை. அப்புறம் அப்பா அம்மா ஏன் அப்படி பேசினாங்க எனக்கு தெரியாத மாதிரி? எனக்கு ஒன்றும் புரியல. அந்த இடத்துல நான் ரொம்ப பயந்துட்டேன். அப்பா ஒன்று அடித்ததும் தேயும் உனக்கு உனக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. ஓகே ஓகே வாய் நீங்கள் பாரு அப்படின்னு உங்கள் ஃபேஸை ஹோல்ட் பண்ணி உங்கள்கிட்ட போகிறலையே இந்த பாரு, எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் ஆகாத, நீ பயப்பட வேண்டாம், சரியா? காம் டவுன், அழுவாத. சொல்லும்ல தேயும், என்னை விட்டு எங்கேயும் போகாத. போகவே மாட்டேன், சரியா? சரி இப்போ சொல்லு, அம்மா அப்பாவுக்கு நீ லவ் பண்ணது தெரியுமா இல்லையா? தெரியும் டேயோங், நான் சொல்லியிருக்கேன். அன்றைக்கி தான் அவங்க அப்படி பேசினாங்க, கொன்னுடுவான்னு. அப்படியே எனக்கு தெரியாத மாதிரி கேட்டாங்க. அதுதான் எனக்கு புரியல. நான் சொன்னதையோங், நான் போய் சொல்லலை. சரி சரி, நீ போய் சொல்லலை, எனக்கு மேலே நம்பிக்கை இருக்குது. நீ போய் சொன்னாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஏன்னா எனக்காக தானே நீ போய் சொல்லியிருக்க. அப்போ நான் ஓகே தான். அப்போ நான் போய் சொன்னாலும் எனக்கு ஓகேவா? அதுக்குன்னு இஷ்டத்துக்கு பண்ணுவியாடி? அப்படிலாம் பண்ண மாட்டேன். எனக்கு பிடிக்காதது நான் எதுவுமே பண்ண மாட்டேன். எதாக இருந்தாலும் உங்ககிட்ட கேட்டு தான் பண்ணுவேன். அப்படின்னு ஹக் பண்ணிக்கிறீங்க. ஐ லவ் யூ. உன்னை அடிச்சிட்டாங்க என்னால், இதுக்கப்புறம் அப்படி நடக்காது. அப்பாவுக்கு என் மேலே கோவம்தான், ஆனால் வந்து பேசுவார் எப்படியாச்சும். அம்மா தான் கொஞ்சம் மனசு மாறுறதுக்கு கஷ்டம். இருந்தாலும் ஓகே தான், நீ என் கூட இருக்க. எனக்குமே நீ அப்பாவும் என் கூடவே இருக்கணும், சரியா? ஷோர், என்றைக்குமே நான் உன் கூடவே இருப்பேன். அதுவும் இல்லாமல் அப்பாவையும் உன் கூட சேர்த்து வைக்கிறேன், ஓகே? ஐ ப்ராமிஸ். நீ பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். ஸோ அப்படியே ஒரு 2-3 days போல் ஹாப்பியாக மூவ் ஆகுது. நீங்களும் டேயாவும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கீங்க. அப்போது நீ ஒன் டே போல் நீங்கள் டேயாவும் சார் என்னையும் எங்கள் அப்பாவை சேர்த்து வைக்கிற வரைக்கும் என் கூட ரொமான்ஸ் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது சபதம் எடுத்துருக்கீங்களா? ஏன் என்னாச்சு? அப்படிலாம் இல்லையே. அப்போ டேவோட ஷர்ட்டை அப்படியே கிராப் பண்ணி அப்புறம் எதுக்கு நான் இது வரைக்கும் என்ன ட்ரை பண்ணாமல் இருக்கா? அப்படின்னு டேவோட நோஸ் மேலே ஒரு கிஸ் பண்ணுறீங்க. கேடி, அது அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் ஏடா இவன் அப்பா விட்டு பிரிஞ்சிருக்கனே, அதுக்குள்ளே இப்படி அலையிறானே நினைக்கக்கூடாதுல்ல நீ. அதான் நான் என்ன உன்னை பார்த்து அப்படி நினைக்க போகிறேன்? அது இல்லை, இருந்தாலும் அப்படி லைட்டாக. அப்போ உனக்கு ஓகேவா? என்ன ஓகேவா? அதான் நம்ம மேட்ரு ஓகேவா இல்லையா? ஓகே இல்லாமல் தான் உங்ககிட்ட கேட்குறாங்களா? என்ன சொன்ன? ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது. இல்லையே, நான் ஒன்றும் சொல்லலையே. அப்படின்னு உங்களை தூக்கி விண்டோஸில் வால் மாதிரி இருக்கும்ல, ஸோ அதில் அப்படியே உட்கார வைக்கிறாரு. அப்போது மேடம் எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருக்கீங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே, இப்போ நான் பார்க்குறேன் ரெடியா இல்லையான்னு. அப்படின்னு உங்கள் நோஸ் கிட்ட வந்து என்ன பண்ணுற? செக் பண்ணுறேன். என்ன செக்கு? உனக்கு இருக்கா இல்லையான்னு அப்படின்னு உங்கள் நோஸ் அப்படியே டச் பண்ணிக்கிட்டே உங்கள் லிப்பில் போதும். என்ன அதுக்குள்ளேயே போதுமா? நான் அதை சொல்லலை,
அப்படின்னு டீயோட ஷர்ட் காலரை நீங்கள் பிடிச்சிட்டு இப்படி சாஃப்டாக கொடுத்தது போதும், இப்போ டீப்பாக கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் பேக் கிஸ் டைட்டாக பண்ணுறீங்க. அப்படின்னு டீயோட லிப்பை பைட் பண்ணி கிஸ் பண்ணுறீங்க. ஸோ 2 பேருமே ரொம்ப பேஷனேட்டாக கிஸ் பண்ணிக்கிறீங்க. டேயோங் என்ன டேயோங் இப்படி வெட்ட வெளிச்சத்தில் உட்காந்து கிஸ் பண்ணிக்கிறோமே, யாராவது பார்த்துருக்க மாட்டாங்க. பார்த்தா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் என் வீட்டில் என் பொண்ணாட்டி தானே கிஸ் பண்ணுறேன், அவன் பார்த்தா எனக்கு என்ன. ஸோ 2 பேரும் பேக் கிஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ இதோட நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா.